So guys, Samsung M31s ஃபைனலா இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. ஸோ ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மொபைல், நானும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மொபைல் தான். ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு நான் சைனீஸ் பிராண்டட் மொபைல், ஒரு நல்ல மாடல் தேடிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த சாம்சங் M31sக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் இப்போ அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. சாம்சங் கிட்ட பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நியூ மாடல் லான்ச் பண்ணுறாங்கன்னா எந்த விதமான ஒரு ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக லான்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ மற்ற மொபைல் மாதிரி ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணி அந்த மாதிரிலாம் லான்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக சைலண்ட்டாக லான்ச் பண்ணிட்டாங்க M31s. ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இந்த மொபைல் யாரும் வாங்காதீங்க, ஒர்த் இல்லைன்ற மாதிரி போட்டிருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே கிடையாது, ஒரு சில பேருக்கு தான். மற்றவங்களுக்கு எல்லாருமே இந்த மொபைல் வந்து 100% ஒரு ஒர்த்தான ஒரு மொபைல் தான். அது நான் இப்போயே ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். பட் ஒரு சில பேருக்கு வந்து இந்த மொபைல் ஒர்த்தாக இருக்காது. அது யாருன்றதை வீடியோட லாஸ்ட்டில் போக போக சொல்கிறேன். ஸோ இந்த தம்ப்நெயிலை பார்த்து சாம்சங் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டலாம், கீழே கமெண்ட்டில் யாரும் திட்ட வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் சாம்சங் M31s பற்றி மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது, அது என்னென்னன்றதையும் இந்த வீடியோவில் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த சாம்சங் M31s உடைய அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் குயிக்காக வந்து பார்த்துலாம். ப்ளஸ் இந்த மொபைலில் என்னென்னலாம் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் ரொம்ப மொக்கையாக வந்து கொடுத்துருக்காங்க, ஃபைனலாக இதோடைய ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையான்றதை பற்றி ஃபுல் டீலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முக்கியமாக நீங்கள் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சாம்சங் M31sக்கும் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன இதுக்கு முன்னாடி மாடல் சாம்சங் M31க்கும் டிசைன் வைஸ் ஏதாவது மேஜராக டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்சங் M31க்கும் M31sக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் கூட எதுவும் இல்லை. சாம்சங் M31ல உங்களுக்கு மேலே ஒரு கேமரா இருக்கும். ஸோ அந்த கேமரா அப்படியே இந்த M31sல கீழே கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் M31ல பேக் சைடில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும். ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. தென் டிஸ்பிளே பக்கம் வாட்டர் டாப் நாச்சில் வந்து கொடுத்துருப்பாங்க M31ல. பட் அப்படியே M31sல அதே தான் கேமரா இருக்குது, பட் பஞ்ச்-ஹோல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க AMOLED டிஸ்பிளேல. ஸோ மற்றபடி மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா எதுவும் இல்லை. ஸோ குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறப்ப சாம்சங் M31sல 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க 1080p ரெசல்யூஷனில். இது 60 Hz கொண்ட ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு பேனல் தான். AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Corning Gorilla Protection 5 இருக்கு. ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா Exynos 9611 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்டோகோர் ப்ராசஸர். ஸோ இதோட ஐஸ் டு கிளாக் ஸ்பீட் 2.3 GHz. சிப்செட்டோட சைஸ் 10 nm பில்ட் பண்ணுது. அண்ட் GPU பார்க்குறப்ப Mali G72 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10 தான். அப்படி கேமரா சைடு வந்தீங்கன்னா பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க. 64 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சாரும், தென் 12 மெகாபிக்சல் ஒரு வைடுக்கான ஒரு சென்சாரும், தென் 5 மெகாபிக்சல் ஒரு மேக்ரோ சென்சாரும், தென் இன்னொரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் 32 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா இருக்கு. பேட்டரி அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வரப்ப 6000 mAh வந்து தராங்க. ஒரு ஹியூஜ் பேட்டரி தான். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க போர்ட் டைப் C தான். அண்ட் இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 25 வாட் அடாப்டர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துருது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மவுண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. தென் லான்ச்னு பார்க்குறப்ப இன்னைக்கு தான் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் சேல் August 6ல இருந்து உங்களுக்கு அமேசான்ல சேல் ஸ்டார்ட் ஆகும். வேரியன்ட் அண்ட் பிரைசிங் பார்க்குறப்ப இதோட பேஸ் வேரியன்டான 6GB அண்ட் 128GB பார்த்தீங்கன்னா 19,499க்கு இதோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்டா 19,500 rupees. இந்த மொபைலோட டிசைன் கம்பேரிசன் ப்ளஸ் குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. இப்போவே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது ரெண்டுமே ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம். பட் இருந்தாலுமே இப்போ அஃபிஷியலாக வந்ததுனால ஒரு சில விஷயங்கள்லாம் பழைய வீடியோஸில் தப்பாக இருக்கும். ஸோ அது எல்லாமே இப்போ கரெக்டாக வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த மொபைல் இதோடைய பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தா இல்லையா, இதில் என்னென்னலாம் நல்லா கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் மொக்கையாக கொடுத்துருக்காங்க, முக்கியமாக இந்த மொபைல் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மொபைலோடைய டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். AMOLED டிஸ்பிளே வித் அதில் பஞ்ச்-ஹோல் டைப்பில் செல்ஃபி கேமராவும் இருக்குது. அண்ட் அந்த பிரைட்னஸ் ஆகட்டும், கிளாரிட்டி ஆகட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. டிஸ்பிளே வந்து ரொம்ப மெயின் ப்ரியாரிட்டி, எனக்கு டிஸ்பிளே தான் முக்கியமாக வேணும், ரொம்ப பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சாம்சங் M31s உடைய டிஸ்பிளே அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக ஒர்த்தாவே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு AMOLED டிஸ்பிளேல பஞ்ச்-ஹோல் டைப்பில் செல்ஃபி கேமரா வர்றது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் தான். ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ இந்த சாம்சங் M31sல அந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு ஒர்த்தான ஒரு டிஸ்பிளேவாக மாற்றுது. ஸோ நீங்கள் டிஸ்பிளேவை முக்கியமாக பார்க்குறவராக இருந்தீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு 100% ஒரு ஒர்த்தான மொபைலாக இருக்கும். இந்த மொபைலில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே வந்து சொல்லிக்கலாம். ஸோ அடுத்த விஷயம், இந்த மொபைலில் கொடுத்துருக்க கேமரா. ஸோ கேமராவும் பயங்கரமாகவே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப்பில் 64 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரா அல்ட்ரா வைடுக்கு 12 மெகாபிக்சல் ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் மேக்ரோக்கு ஒரு 5 மெகாபிக்சல், டெப்த்துக்கு ஒரு 5 மெகாபிக்சல்னு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க பேக் சைடில். ஸோ கிளாரிட்டி ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு தாறுமாறாக இருக்கும் பேக் சைட் கேமராவை பொறுத்த வரைக்கும்.
ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு உங்களுக்கு 32 மெகா பிக்சலில் செல்ஃபி ஷூட் வந்து கொடுக்குறாங்க. இதுவும் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நீங்கள் கேமரா மெயின் ப்ரியாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மொபைல் 100% செட் ஆகும். ஒர்த்தான ஒரு மொபைலாக இருக்கும். தென் அப்படியே பேட்டரி. ஸோ பேட்டரியில் 6000 mAh ஒரு ஹியூஜ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. எம் சீரீஸ்னாலே அது பேட்டரி பேக்கப் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் 6000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த 6000 mAh சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயே உங்களுக்கு 25 வாட் அடாப்டர் வந்து கொடுத்துறாங்க. ப்ளஸ் இந்த பேட்டரியில் உங்களுக்கு ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்கும். இந்த மொபைல்ல இருந்து வேற ஒரு மொபைலுக்கு கூட நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. நல்லாவே பேட்டரி நிற்கும். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே பயங்கரமாக இருக்கணும். ப்ளஸ் கேமராவும் நல்லா இருக்கணும். ப்ளஸ் பேட்டரி பேக்கப் லாங் டேர்மில் பேக்கப் தர மாதிரி ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாம்சங் M31s நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். 100% ஒர்த்தாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அண்ட் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைட் மவுண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன் டிஸ்பிளேல கொடுக்குற மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சைட் மவுண்ட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க பவர் பட்டன் இருக்க இடத்துல. பட் ஸ்டில் இது ஓகே தான். இன் டிஸ்பிளேல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதை கம்பேர் பண்ணுறப்ப சைட் மவுண்ட் எவ்வளோ பெட்டராக இருக்கும். தென் இந்த மொபைலோடைய பாடி ஸோ அதுவும் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் M30s வந்து பிளாஸ்டிக் பாடி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் வந்து தராது. ஸோ M31 ஓரளவுக்கு தான் வந்து இருந்தது. ஸோ இந்த சாம்சங் M31sல பாடி அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. ஸோ இன்னைக்கு தான் தமிழ் டெக்ல அன்பாக்சிங் வீடியோ போட்டுருவோம். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்லா ஒரு ப்ரீமியம் லுக் தருது. ஒரு கிளாசி ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் கிரேடியன்ட்டும் டிஃப்ரெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ அண்ட் கிரேல சம்திங் வருது. மேலே ஒரு கலராக இருக்கும், கீழே ஒரு கலராக இருக்கும். ஓவராலாக டிசைனும் லுக் வைஸும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு ப்ரீமியம் லுக்கும் தருது. ஸோ முக்கியமாக இதோடைய சிம் ஸ்லாட். ஸோ சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சிம் ப்ளஸ் அதை தவிர்த்து உங்களுக்கு டெடிகேட்டடாக SD ஸ்லாட்டும் இருக்கு. ஸோ நீங்கள் மெமரி கார்டு போடணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்பெண்டபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்து போட்டுக்க முடியும். ப்ளஸ் 2 சிம்மும் அட் டைமில் வந்து யூஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த சாம்சங் M31sல என்னென்னலாம் நல்லா கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ எந்தெந்த விஷயம்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ராசஸர் தான். ஸோ ப்ராசஸர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய பேசிட்டோம். பட் இருந்தாலும் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். இதில் Exynos 9611 ப்ராசஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சாம்சங் M30sலையும் சாம்சங் M31லையும் இதே சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் M30லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 14,500 15,000 தான் செல் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுலேயும் அதே ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7 to 8 மந்த்துக்கு அப்புறம் லான்ச் ஆன M31லையும் அதே சேம் 9611 ப்ராசஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது லான்ச் ஆகிட்டு இன்னும் ஒரு 5 months கழிச்சு லான்ச் ஆகிற இப்போ சாம்சங் M31sக்கும் அதே சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் கடுப்பான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ என்னதான் Exynos 9611 ப்ராசஸர் 100% சாம்சங்கோடைய ப்ராசஸராக இருந்தாலுமே இது கொஞ்சம் ஒரு பழைய சிப்செட்டும் கூட. ஸோ அதோடைய ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 மொபைலில் கொடுக்க வேண்டிய ஒரு ப்ராசஸர் தான். அதே ப்ராசஸர் எடுத்து வந்து இந்த சாம்சங் M31sலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த 9611 ரொம்ப அடிமட்ட லெவல் முக்கியமான ப்ராசஸ்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஒரு ஹெவியான டாஸ்க்லாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணும். லாங் டர்ம் யூசேஜுக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ நான் ரொம்ப அதிகமாகலாம் கேம் ஆட மாட்டேன். எப்பயாச்சும் தான் ஆடுவேன். அதுவும் ஒரு 1/2 hour இல்லை ஒரு 45 minutes அவ்வளோதான் விளையாடுவேன். ஸோ அதுக்கப்புறம் விளையாட மாட்டேன். ப்ளஸ் நான் வந்து ரொம்ப ஹெவியான கேமர்லாம் கிடையாது. ஒரு நார்மல் யூசர் தான். ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் இந்த சிப்செட் 100% உங்களுக்கு செட் ஆகும். ஒர்த்தாகவும் இருக்கும். டே டு டே யூசேஜ் ஓரளவுக்கு ஹெவியான டாஸ்க் எல்லாமே நல்லாவே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு பிரச்சனைனா இந்த பிரைசிங்கில் ஸ்னாப் டிராகனில் இதை விட பெட்டரான சிப்செட்லாம் இருக்கு. ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த 9611 ப்ராசஸர் கொஞ்சம் மோக்கியாக நமக்கு தெரியுது. ஸோ இதே Exynos 9611க்கும் ஸ்னாப் டிராகன் 730Gக்கும் அப்படியே சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே பார்த்துட்டு இருப்பீங்க. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு 9611 பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. கம்பேர் ஸ்னாப்டிராகன் 730G. ஸோ 730G எல்லா விஷயத்துலையுமே வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்க்ளூடிங் பேட்டரி பேக்கப்பில் கூட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் GPUலையும் நல்லா இருக்குது. மல்டி கோர் சிங்கிள் த்ரெட். ஸோ எல்லாத்துலேயுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸ்னாப்டிராகன் 730G. ஸோ அந்த ஸ்னாப்டிராகன் 730G வந்து இப்போதைக்கு ஒரு 15,000 16,000லேயே வந்து நமக்கு கிடைக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு 19,000 20,000 கொடுத்து இந்த 9611 ப்ராசஸர் வந்து யாரும் வாங்க மாட்டாங்கன்னு தான் யோசிப்பாங்க. அதாவது ஒரு ஹெவி யூசர், ஒரு ஹெவியாக வீடியோ எடிட் பண்ணுறவங்க, ஒரு ஹெவியாக கேம் ஆடுறவங்க, ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ்லாம் இந்த அளவு காசு போட்டு 9611 ப்ராசஸரை வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மொபைல் ஒர்த் இல்லைன்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ தம்ப்நெயிலில் போட்டிருக்கிறதும் அவங்களுக்கு மட்டும்தான். மற்றபடி சாம்சங் ஃபேன்ஸ் ஆகட்டும், ஒரு நார்மல் யூசர் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ்லாம் இந்த மொபைல் 100% ஒர்த்தான ஒரு மொபைல் தான். ஸோ இந்த 9611 ப்ராசஸரை மட்டும் தூக்கிட்டு ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வந்து கொடுத்துருந்தா கூட ஒரு பெஸ்ட், ஒரு 100% கம்ப்ளீட்டான ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைலாக இருந்திருக்கும் இது.
ஸோ 9611 ப்ராசர் கொடுத்துருக்குது இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த மொபைலுடைய சர்வேல்யூ. ஸோ சாம்சங் மொபைல்னாலே சர்வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சாம்சங் M31லேயும் சரி சாம்சங் M30Sலேயும் சரி 0.980 இல்லை 1 அந்த அளவுக்கு தான் வந்து சர்வேல்யூ கொடுத்துருப்பாங்க. பட் இந்த சாம்சங் M31Sல பார்த்தீங்கன்னா 1.3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா கூட தமிழ் டெக்கில் வீடியோ போட்டிருக்காரு, அன்பாக்சிங் வீடியோ. ஸோ அதில் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 1.3 வந்து கொடுத்துருக்காங்க சர்வேல்யூ. இது கொஞ்சம் அதிகம் தான். அதாவது என்னுடைய ரெட்மி மொபைலே 1.1 தான் வந்து இருக்குது. இந்த சாம்சங் M31Sல 1.3 வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுடைய இந்தியன் லிமிட் 1.6 இருக்குது. அதுக்கு கம்மியாக தான் வந்து இருக்குது. ஸோ இதை ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வந்து பார்க்கலாம். பட் அப்படி இல்லைனா இது ஒரு நார்மலான ஒரு சர்வேல்யூ தான். இது எல்லாத்தோட இதோடைய பிரைசிங். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த சாம்சங் M31S என்ன பிரைசிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பேஸ் வேரியண்டான 6GB 128GB பார்த்தீங்கன்னா 19,500 rupeesக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிட்ட வந்துருச்சு. ஒரு 500 தான் லெஸ்ஸாக இருக்குது. 19,500 rupees. இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சிங்கிள் வேர்டில் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு ஹெவி கேமர், ஹெவி யூசர், வீடியோ எடிட்டிங்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணுவேன் அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்குலாம் இந்த மொபைல் கொஞ்சம் லேக் அடிக்கும். ஸோ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்குலாம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு இதை விட பெட்டரான ப்ராசஸர் உள்ள மொபைலை கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஒரு மொபைல் ஒர்த்தான ஒரு மொபைல் தான் சாம்சங்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு ட்ராபேக், எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா இதோட ப்ராசர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்னாப்ட்ராகன் 720G வந்து கொடுத்துருக்கலாம். ப்ளஸ் ப்ரைஸிங்கும் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன சாம்சங் M31 இப்போ 16,500 தான் செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை விட ஒரு 2,000 இல்லை 1,500 இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 18,000 ப்ரைஸிங் வச்சிருந்தா கூட ஓகேவா இருந்திருக்கும். பட் 19,500 rupees கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 19,500க்கு இந்த சாம்சங் M31S வந்து ஒர்த்தா இல்லையா, நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்றத பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் வாங்குறீங்க, எத்தனை பேருக்கு ஒர்த்தா இருக்குன்றதை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் சாம்சங் M31S வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேரும் பண்ணி விடுங்க. ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.